ஹை ஃப்ரெண்ட்ஸ், ராயல் மெக்கானிக் ரிஜ்வான் சேனல். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஷிஃப்ட் பிரேக் பேடை மாற்றுறதை பற்றி தான் பார்க்க போகிறோம். பிரேக் பேடை மாற்றுறதுக்கு தேவையான டூல்ஸ் வந்து எடுத்துக்கிறோம். 13 ரிங்ஸு, 19 வீல் பாக்ஸு, திருப்புளி, கிரீஸ் வந்து எடுத்துக்கிறோம். 19 வீல் பாக்ஸ் போட்டு வீலை வந்து லூஸ் பண்ண போகிறேன். வீல் வந்து ரிமூவ் பண்ணியாச்சு. பிரேக் பிஸ்டன் வந்து உள்ளே தள்ள நான் ரைட் சைடு வந்து கட் பண்ணிக்கிறேன். வீலை வந்து 12-13 ரிங்ஸ் எடுத்து லூஸ் பண்ண போகிறேன். கேலிப்பர் போல்ட்டை லூஸ் பண்ணிவிட்டு போல்டு வந்து லூஸ் பண்ணி வந்து கேலிப்பர் வந்து மேலே தூக்கியாச்சு. இப்போ நான் கை வைக்கிறது வந்து பிரேக் பிஸ்டனு. அது வந்து புது பேடை மாற்றணும்னா பிஸ்டனை வந்து உள்ளே தள்ளி ஆகணும். இப்போ வந்து திரும்பியும் வந்து கேலிப்பர் கீழே விட்டு போல்டு போடணும். இந்த மாதிரி போல்டு போட்டு தான் பிஸ்டன் வந்து தள்ளணும். அப்போ தான் வந்து கேலிப்பர் பின்னு வந்து பெண்ட் ஆகாது. இப்போ வந்து நான் ஸ்க்ரூ டிரைவர் எடுத்து இந்த கேலிப்பர் ஹோல்ஸில் வந்து விட்டு வந்து லெஃப்ட் சைடு வந்து போகிற மாதிரி பிஸ்டன் வந்து உள்ளே தள்ளணும். தள்ளிட்டு ஆப்போசிட்டில் இன்னொரு பிரேக் பேட் இருக்கும். அதில் திருப்புளி லைட்டாக கேலிப்பர் இப்படி தள்ளிவிட்டு திருப்புளி விட்டு வந்து பிரேக் பேடில் விட்டு தள்ளணும். பிஸ்டன் வந்து உள்ளே போயிடும். அப்போ தான் வந்து புது பிரேக் பேட் வந்து நம்ம வந்து சீட்டிங் உட்காரும். இல்லைன்னா வந்து பிரேக் பேடை வந்து சீட்டிங் உட்காராது. ஏன்னா பிஸ்டன் வந்து பிரேக் பேடை தேய்த்து நம்ம பிரேக் அழுத்த வந்து பிஸ்டன் வெளியே வந்திருக்கும். அதனால் வந்து புது பேட் வந்து அந்த லெவலில் வந்து உட்காராது. அதனால் வந்து நம்ம பிரேக் பேடை வந்து அந்த பிரேக் பிஸ்டனை வந்து உள்ளே தள்ளுறோம். இப்போ வந்து பழைய மாதிரி வந்து பிஸ்டன் வந்து உள்ளே போயிடுச்சு. இப்போ வந்து நம்ம வந்து க்ளீன் பண்ணிட்டு பிரேக் பேடை வந்து மாற்ற போகிறோம். நான் வந்து ராணி கம்பெனி வந்து மாட்டுறேன் பிரேக் பேடு. ஒரிஜினல் வந்து 1730 ரூபா வருது பிரேக் பேடு. இப்போ வந்து போல்டு போட்டு பிரேக் பின்னு வந்து செக் பண்ணணும். ஏன்னா நம்ம பிரேக் பின் வந்து ரொம்ப லூஸாக இருந்தால் கூட 100ல் போகும்போது பிரேக் அடித்தா பிரேக் வந்து பிரேக் பெடல் வந்து உதறும். அதனால் நம்ம வந்து பின்னு மூமெண்ட்டு கரெக்டாக இருக்கான்னு நம்ம பார்த்துக்கணும். ரொம்ப டைட்டாக இருந்துச்சுன்னா பிரேக் பேடு வந்து டக்குன்னு வந்து தேஞ்சிடும். அதனால் மூமெண்ட் ஆகுதுங்க பாருங்கள். மூமெண்ட் ஆகணும் வந்து கேலிப்பர் நம்ம முன்ன பின்ன தள்ளலாம். இப்போ வந்து நம்ம வந்து புது பிரேக் பேட் வந்து நம்ம மாற்ற போகிறோம். இப்போ கேலிப்பர் போல்ட் வந்து லூஸ் பண்ணிட்டேன். லூஸ் பண்ணிட்டு பிரேக் பேடு தகடு வந்து உட்கார வைக்கிறேன். உட்கார வச்சுட்டு பிரேக் பேடு மாட்டும்போது லைட்டாக வந்து பிரேக் பேடு மேலே வந்து கிரீஸ் தடவி மாட்டணும். ஏன்னா பிரேக் வந்து சவுண்டு வராது. வந்து நான் வீடால் கிரீஸ் வந்து யூஸ் பண்ணுறேன். பிரேக் பேடு வந்து ஒன் சைடாக லைட்டாக திருப்பி உட்கார வைக்கணும். திருப்பி ஒன் சைடு உட்கார வச்சாச்சு. இன்னொரு 2 வீலுக்கும் 4 பேடு வரும். இது ஃப்ரண்ட் வீலுக்கு மட்டும் பிரேக் பேடு வந்து 2 பேடு இறக்கி செட்டிங் பண்ணியாச்சு. இப்போ வந்து கேலிப்பர் போல்ட்டு போட்டுக்கணும். இது ரொம்ப ஈஸியான மெத்தட் தான் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் கூட பிரேக் பேடு வந்து அர்ஜென்ட்னா சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஒரு 12-13 இன்ச்சு வீல் பாக்ஸு திருப்புளி இருந்தால் மட்டும் போதும் ஃப்ரெண்ட்ஸ். டைட் பண்ணிட்டு கேலிப்பர் போல்ட் வந்து டைட் பண்ணிட்டு இப்போ வந்து வீலை வந்து மாட்டிக்கலாம். லிமிட்டாக டைட் வச்சா மட்டும் போதும். போல்டு வந்து ஓவர் டைட் வச்சா போல்டு வந்து ஸ்லிப் ஆகிடும். நம்ம பின்னு வந்து செட்டாக தான் மாற்றணும். பின்னு வந்து எவ்வளோ வருதுன்னா 380 ரூபா வருது ஃப்ரெண்ட்ஸு, ஒரு சைடுக்கு மட்டும் கேலிப்பர் பின்னு. இப்போ வந்து ஸ்டடி பண்ணி ஆகிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். ஸ்டடி பண்ணிட்டு இப்போ வீலை வந்து மாட்ட போகிறேன். அதேமாதிரி வந்து பிரேக் பேடை மாட்டிட்டு பிரேக் ட்ரம் வந்து சொயிட்டி பார்க்கணும். ஏன்னா ஃப்ரீயாக சுற்று தானே பார்க்கணும். அதேமாதிரி வந்து அந்த கேலிப்பர் தகடு வந்து உராய் தானே பார்க்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா சவுண்டு வரும்.
கரகரன்னு சவுண்டு வரும். ஸோ வீலை சுற்றி பார்த்தா இப்போ வந்து நான் வந்து வீல் போல்ட்டை வந்து போட்டுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து ஈஸியான மெத்தட் தான். எல்லாமே வந்து நம்ம ஒரு அர்ஜென்ட்டுனா நம்மளே கைட்டி மாட்டுற மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து இதனால் வீடியோ போட்டுருக்கிறேன். நீங்கன்னா கூட ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து வீலை வந்து நான் டைட் பண்ண போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். 19 பாக்ஸ் போட்டு நான் வந்து கன்னால் டைட் பண்ணுறேன். கன்னில் டைட் பண்ணும்போது நார்மலாக வந்து டைட் வைக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ஓவராக டைட் வச்சா வீல் போல்ட் வந்து போயிடும். இப்போ டைட் பண்ணி ஆயிடுச்சு. இப்போ வந்து நான் ஜாக்கி இறக்க போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஜாக்கி வைக்கும்போது சேஃப்டியாக வச்சுக்கணும், ஸ்லிப்பாகாத மாதிரி வச்சுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். வந்து வீலை இறக்கி ஆயிடுச்சு. இப்போ ஏன்னா பிரேக் ஆயில் வந்து குறையுதுன்னு சொல்லி ஊற்றிருப்பீங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நம்ம 2 வீலுக்கும் பிரேக் பேடை மாட்டினதுனால ஆயில் வந்து வெளியே வந்துருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் ஓவர்ஃப்ளோ ஆகி வெளியே வரும். அதேமாதிரி வந்து பிரேக் பேடை மாட்டிட்டு பிரேக் பெடலை வந்து லோடு பண்ணி விடணும். நீங்கள் ஞாபகம் இல்லாத வண்டி எடுத்துட்டிங்கன்னா வண்டி வந்து பிரேக் பிடிக்காது. லோடு பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா நம்ம வந்து பிரேக் பிஸ்டன் வந்து உள்ளே தள்ளி மாட்டி இருக்கிறதுனால பொசிஷன் வந்து வரணும். பிஸ்டன் வந்து வெளியே வரதுனால நம்ம வந்து பிரேக் பெடலை வந்து லோடு பண்ணுறோம் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.